யாருக்கு? சாயப்பாவுக்கு மட்டும் அடிமையாக இருங்க. நீங்கள் எல்லாருக்கும் அடிமையாக இருந்தீங்கன்னா கடவுளுக்கு அடிமையாக இருக்க முடியாது. கடவுளுக்கு அடிமையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் மரியாதைக்குரிய மனிதர்களாக நீங்கள் உருமாறலாம். சரி, காலையில் சொன்ன சரணாகதி தத்துவத்துக்கும் அதுக்கு ஈக்குவலாக கூட இந்த ஆடியன்ஸ் கூட இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, உன் விருப்பம் என் விருப்பம். அதுக்காக நம்ம சும்மா உட்காரல, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துருந்தா வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு இடப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்யணும். அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் என்னைக்கும் அதை செய்யணும். அதில் என்ன உங்களுக்கு கொடுப்போம்? சரி, அந்த பொறுப்புகளை செய்யக்கூடிய வேலைகளை எப்படி செய்யணும்? அது ஒரு பிரார்த்தனையாக நினச்சி அதை